எலக்ட்ரிக் கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல அதிகமாயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல எக்கச்சக்கமான கார் நிறுவனங்கள் புது மாடல்களை லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதிலும் காம்பாக்டான டைமென்ஷன்ல இருக்கிற மைக்ரோ எலக்ட்ரிக் கார்கள் சிட்டி மற்றும் ரூரல் ஏரியாஸ்ல 2 வீலர்களுக்கு மாற்றாக பார்க்கப்படுது. எம்ஜி நிறுவனம் கூட இந்த மைக்ரோ எலக்ட்ரிக் ஸ்பேஸ்ல ரீசெண்டா எம்ஜி கோமட் டிவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. திருப்பூரை சேர்ந்த நியூ எனர்ஜி வேகன் அப்படிங்கிற நிறுவனம் ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்ல GAIA அப்படிங்கிற மைக்ரோ எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ண விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனமா இருந்தாலும் எலக்ட்ரிக் கார்ஸ், 3 வீலர்ஸ், ட்ரக்ஸ், ஆம்புலன்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து பல ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் சார்ஜிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த வரிசையில ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணியிருந்த GAIA ப்ராடக்ட்டுக்கு அடுத்தபடியா அவங்களுடைய டைகர் 200 EV அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரும் மைக்ரோ EV செக்மெண்ட்ல தான் வருது. கிட்டத்தட்ட 3.4 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கிற இந்த காரோட சிறப்பு அம்சம் இது ஒரு 5 டோர் வெர்ஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. பொதுவா இது மாதிரி மைக்ரோ கார்கள் 3 டோர் வெர்ஷன்ல தான் வரும். செகண்ட் ரோவுக்கு நாம ஃபர்ஸ்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணி தான் என்டர் ஆக வேண்டியிருக்கும். பட் இந்த கார் 5 டோர் வெர்ஷன்ல வரதுனால என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்டர் பீப்புள்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் இதுல இருக்கிற 35 கிலோவாட் ஹவர் பேட்டரி செட்டப், லித்தியம் அயன் டெக்னாலஜி மற்றும் அதிகபட்சமாக இந்த காரோட லாங் ரேஞ்ச் வெர்ஷன்ல 369 கிலோமீட்டர் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணும் சொல்லிருக்காங்க. வீட்டில் இருக்கும் ஹோம் சார்ஜர்லயே சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த கார் மேக்ஸிமம் ஸ்பீடா 110 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஏர்பேக்ஸ், ABS பிளஸ் CBD, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற விஷயங்கள் ஸ்டாண்டர்டா வருது. ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் இந்த கார்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் காரா இருந்தாலும் ரியர் வீல் டிரைவ் செட்டப்ல வரதுனால புல்லிங் பவர் அதிகமா இருக்கும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ல நாம ஏற்கனவே எம்ஜி கார்கள்ல பார்த்த மாதிரி டியூவல் LED டிஸ்பிளேஸ் ஃப்ரண்ட் டேஷ்போர்டு அலங்கரிக்குது. இந்த காரோட டிரைவ் செலக்டர் பட்டன் சிஸ்டத்துல சென்டர் கன்சோல்லே பொருத்திருக்காங்க. இதன் காரணமா ஃப்ரண்ட் சீட்டுக்கு நடுவுலையும் லெக் ரூம் கிடைக்குது இந்த கார்ல. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற டாடா டியாகோ EV மற்றும் எம்ஜி கோமட் EVயை அண்டர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா முழுவதும் இந்த காருக்கான டீலர்ஷிப்பையும் வழங்கிட்டு வராங்க நியூ எனர்ஜி வேகன். எது எப்படி இருந்தாலும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் கிளீன் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த புதிய டைகர் 200 EVயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.